அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும் தோன்றா துணையாக இறைவன் இருக்கின்றார். அவனுடைய இன்ப துன்பங்களிலெல்லாம் கடவுள் பங்கேற்கின்றார் என்பதை புனிதர் சூசையப்பர் மூலமாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துவதை இன்றைய சிந்தனையாக நாம் பெறுகின்றோம். நோய் அருந்தல் எவர்க்கு என, நொந்து உடல் காயமுண்டோல் எனக்கு என, கண்டு உளம் தீயருந்தல் உனக்கு என, சீர்த்தவோர் தூய் அருந்தயை சூழ்ச்சி இது ஆம் என்றான். பிணிதோற்று படலத்திலே புனிதர் சூசையப்பர் தம்முடைய துன்பங்களை பற்றி பேசும் பொழுது இந்த அரிய கருத்தை சொல்லுகின்றார். நோயை அனுபவித்தல் இவனுக்கு உரியது எனவும், நொந்து உடல் காயங்களை மிகுதியாக ஏற்றுக்கொள்ளல் எனக்கு உரியது எனவும், இவற்றைக் கண்டு உள்ளம் தீயை விழுங்கியது போல் வருந்துதல் உனக்கு உரியது எனவும், இறைவன் சிறந்த ஒரு தூய அரிய தயவினால் அமைத்த திட்டம் இது ஆகும் என்றான் என்று இதன் பொருளை காண்கிறோம். அதாவது இறைமகன் இயேசு சொல்வது போல, அதே சமயத்தில் அதை சூசை உணர்ந்து கொண்டு நமக்கு உணர்த்துவது போல இந்த செய்யுள் அமைகிறது. நோயை ஏற்பது மனிதனுக்கு உரியது, துன்பங்களை ஏற்பது இறைமகனுக்கு உரியது. இதை கண்டு நெருப்பால் அடைந்த துன்பம் அனுபவிப்பது மனிதனுக்குரியது. இது கடவுளின் தயமிக்க திட்டம். இது சூசையின் எண்ணம். நோய் அருந்தல் எவர்க்கென, நொந்துடல் காயமுண்டல் எனக்கென, கண்டு உளம் தீயருந்தல் உனக்கென, சீர்த்தவோர் தூயருந்தயை சூழ்ச்சியுதாம் என்றான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது கடவுளுடைய திட்டம் மிக அருமையான திட்டம். அதை நாம் அவளை எளிதிலே புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டால் நல்லது. நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், இழப்புகள், தோல்விகள், இவற்றிலெல்லாம் பெரும் பங்கு நமக்காக, நம்மை மீட்பதற்காக இறைமகன் இயேசு அனுபவித்திருக்கின்றார் என்பதை கண்டு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டதனாலே ஊக்கம் மிகுந்தவராக சூசையப்பர் விளங்குகின்றார் என்பதை இந்த செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. உணர்ந்து கொள்வோம்.